அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போட்டோஸ் பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எக் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வேறு லெவல் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா எக், சிக்கன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப சுவையாக பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து 1/2 கிலோ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் சாப்பிட்றதுக்கான அளவுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸை 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜில்லு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நார்மல் வாட்டரையும் ஊற்றி இதில் ஹீட் போகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இது அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படி ஹீட்டோடு வச்சிட்டோம்னாக்கா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி இதில் வந்து இந்த ஹீட் போகிற அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன்னு பாருங்கள். பீன்ஸ் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட் வந்து கட் பண்ணி பிடிச்சா அது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேப்சிகம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக கோஸ் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காய்கறிலாம் ஆயிலே ஃப்ரை பண்ணால் இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த டைமில் என்னெல்லாம் மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து இதை வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இந்த நூடுல்ஸுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ரொம்ப முக்கியங்க. பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை பட்டாணியை நீங்கள் மார்னிங் செய்கிறீங்கன்னா நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு தான் நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நூடுல்ஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்து காய்கறிலாம் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்த இந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி வச்சதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கோங்க. நம்ம நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம போட்டிக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை, சிக்கன் அப்புறம் சீஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். முட்டையை பார்த்திங்கன்னா 3 முட்டை நான் வந்து உப்பு மிளகு போட்டு நல்லா கொத்தி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக சிக்கன் 65 பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம கொத்தி வச்ச முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம்.
நார்மலாக நம்ம வந்து சிக்கன் எக்லாம் எப்படி வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அது மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டலைங்க. அடுத்ததான் நம்ம சின்ன சின்னதாக ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கன் 65 இது கூட சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா இது ஆப்ஷனல் தாங்க. உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இருந்தால் கூட நீங்கள் துருவி ஃபுல்லாக வந்து தூவி விட்டுடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதுங்க. இந்த சீஸ்லாம் உருகி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக், சிக்கன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு நம்ம சூப்பரான ஒரு யம்மியான நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.